ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ பூண்டு மிளகு சாதம் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். அதில் மிளகு, ஜீரகம், ரெண்டே 2 வரமிளகாய் மட்டும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு கடுகு, ஜீரகம், அப்புறம் ஒரு 10 பூண்டுக்கிட்ட இடித்து வச்சு அதையும் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணுங்க. பூண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்ல. அப்புறம் சாதத்தையும் வடித்து வச்சுக்கணும். சாதத்தையும் வடித்து வச்சுட்டு அந்த ஃப்ரை பேனில் போட்டுட்டு இந்த இடித்து வச்ச மிளகு, ஜீரகம், வரமிளகாய் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. மிக்ஸ் பண்ணிட்டால் நமக்கு கார்லிக் அண்டு பெப்பர் சாதம் ரெடி ஆயிரும். இதில் நான் எண்ணெய் ஊற்றலை, நெய் போட்டு தான் பண்ணுறேன். இது காய்ச்சலாக இருக்கிறவங்களுக்கும் சரி, கோல்டு சளி இறங்காமே இருக்கும், இருமல் தும்மல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சாதம் பண்ணி கொடுத்தோம்னா சளிலாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குங்க. மிளகும் பூண்டும் சேர்த்து தான் பண்ணுறோம் நம்ம. அதனால் காய்ச்சலாக இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை சளி பிடிச்சவங்களுக்கும் சரி, இப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிட்டிங்கன்னா போட வேணாம், இல்லைன்னா இப்போ நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பெப்பர் கார்லிக் ரைஸ் ரெடி ஆயிருங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். இதில் வேறு எதுவும் இல்லை, மிளகாப்பொடியோ மல்லிப்பொடியோ அதெல்லாம் கிடையாது. இதை மட்டும்தான் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு அப்பளமோ இல்லை ஊறுகாயோ ஒரு துவையிலோ வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா ரைஸ். இந்த மாதிரி மிளகு ஜீரகத்தோட கலரே கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே. இது சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சளி பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது சாப்பிட்டா கொஞ்சம் வாய்க்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக தெரியும் நமக்கு.